வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அலச போறோம். அதாவது சார்ஜ் முழுசா தீர்ந்து போன பழைய பேட்டரிகளை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும் இல்லாம தொடர்ச்சியா இயங்குற ஒரு மினி மின் நிலையமா மாத்த முடியுமா? அப்படி ஒரு ஆச்சரியமான வழக்கத்துக்கு மாறான ஒரு தியரிய பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். குவாண்டம் பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு பழங்கால தமிழ் இலக்கியம் வரைக்கும் இந்த ஆதாரம் ரொம்ப விரிவான விஷயங்களை பேசுது. அதனால இங்க இருக்கிற மாதிரி சித்த பேட்டரி மர்மத்துல ஆரம்பிச்சு அவங்களோட எதிர்கால திட்டம் வரைக்கும் மொத்தம் 6 படிநிலைகளா இதை நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். முதல் பகுதிக்கு வருவோம். எதிர்பார்ப்புகளை மீறுற அந்த செத்த பேட்டரி மர்மம் என்னன்னு பாப்போம். இதோட மைய கருத்தே ரொம்பவே வியப்பானதுங்க. நம்ம குப்பையில தூக்கி போடுற சாதாரண சார்ஜ் இல்லாத டபுள் ஏ பேட்டரிகள்ல சில கிராஃபைட் குச்சிகளை மட்டும் பயன்படுத்தி ஒரு சின்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு வெளியிலிருந்து வர கரண்ட்டும் இல்லாமலே அது பச்சை மற்றும் வெள்ளை நிற எல்இடி பல்புகளை எப்படி ஒளிர செய்துன்னு பாருங்க. சும்மா ஒரு நாளோ 2 நாளோ இல்லைங்க. ஆரம்பத்துல வெறும் 1.5 வோல்ட் 150 மில்லி ஆம்பியர்னு சுத்தமா பயன்படுத்த முடியாத நிலைமையில இருந்த இந்த செத்த பேட்டரிகள் தொடர்ந்து 45 நாட்கள் வரைக்கும் அந்த எல்இடியை ஒளிர வச்சிருக்குன்னு அந்த படைப்பாளர் சொல்றாரு. இது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். சரி, இது எப்படி சாத்தியம்? 2வது பகுதியான அவங்க முன்வைக்கிற அந்த ஐசோடோப் ரெசோனன்ஸ் தியரியை என்னன்னு இப்போ பாப்போம். இந்த முரண்பாட்டை விளக்குறதுக்கு ஐசோடோப் ரெசோனன்ஸ் அப்படின்னு ஒரு புதுமையான குவாண்டம் கான்செப்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது பேட்டரிக்குள்ள இருக்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல காத்துல இருக்கிற நைட்ரஜனும் கதிரியக்க கார்பன் ஐசோடோப்களும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து ஏற்படுத்துற ஒரு குவாண்டம் விளைவு தான் இந்த தொடர்ச்சியான எனர்ஜியை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இத அவங்க ரொம்ப சுவாரஸ்யமா ஒப்பிடுறாங்க. பெருமளவுல தயாரிக்கப்படுற சாதாரண சீன ஜெல் செல்களை வெறும் பயனில்லாத 99% உடல்னும் அவங்க உருவாக்குன அந்த பீட்டா சிதைவு மாற்றத்தை இந்த மின் நிலையத்தோட 1% ஆன்மானும் ரொம்ப நுட்பமா சொல்றாங்க. 3வது பகுதியா அணுக்கள் அளவுல நடக்கிற அந்த பீட்டா சிதைவு வளையம் எப்படி ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸா மாறுதுன்னு பார்க்கலாம். படைப்பாளர் கையாலேயே வரைஞ்ச இந்த சர்க்கியூட் டயக்ராம கவனிங்க. கார்பன் 12 கிராஃபைட் குச்சிகளை வச்சு எப்படி அந்த ரெசனன்ஸை நிலைநிறுத்துறாங்கன்னோ, வெளியில இருக்கிற மின்னோட்டத்தை உள்ளிழுத்து அந்த செத்த பேட்டரியோட ஆற்றலை எப்படி பெருக்குறாங்கன்னோ இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த தியரிப்படி இது ஒரு 3 படிநிலைகள் கொண்ட ப்ராசஸ். முதல்ல வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் உள்ளே இழுக்கப்படுது. 2வது அது கார்பன் 14ஆக பரிமாற்றம் அடையுது. 3வது அது ஒரு தொடர்ச்சியான பீட்டா சிதைவு வளையமா மாறி அந்த எல்இடியை எரிய வைக்க தேவையான ஃபோட்டான் துகள்களை தொடர்ந்து வெளியிடுது. ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். இப்போ 4வது பகுதி. இங்கதான் இந்த ஆய்வுல ஒரு மிக சுவாரஸ்யமான திருப்பம் வருது. பழங்கால அறிவியலும் நவீன மானியலும் சந்திக்கிற புள்ளி இது. அதாவது கரவலர் வானத்து இசையுடன் தோன்றி அப்படிங்கிற நம்ம பழங்கால சங்க இலக்கியமான புறநானூற்று பாடல் வரிய அவங்க இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரெட் ஜாயின் நட்சத்திரங்களோட பிறப்பு இறப்பு பத்தி தமிழர்கள் எழுதுனதுக்கும் இப்போ இந்த பேட்டரிக்குள்ள நடக்கிற அணுக்கூறு சிதைவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. கேட்கவே சிலிர்ப்பா இருக்குல்ல? இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் கிடையாதுங்க. படைப்பாளரோட மகளான இயல் இங்கிலாந்துல இருக்கிற யூனிவர்சிட்டியில தன்னோட எம்எஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வகுப்புல இந்த கார்பன் 14 நைட்ரஜன் 14 பரிமாற்றம் பத்தின தரவுகளை முறையா சமர்ப்பிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண அடித்தட்டு பரிசோதனை எப்படி சர்வதேச அளவுல ஒரு கல்வி தளத்துக்கு போகுதுன்னு பாருங்க. 5வது பகுதி. இந்த ப்ராஜெக்டை எப்படி பெருசாக்க போறாங்க, அவங்களோட அந்த பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் கனவு என்னன்னு பார்க்கலாம். வெறும் 20 கிராம் எடையுள்ள ஒரு சின்ன ஏஏ பேட்டரியில செஞ்ச பரிசோதனைய 20 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மாபெரும் ரியாக்டரா மாத்தினா எப்படி இருக்கும்? அதுல இருந்து சுமார் 7.2 கிலோவாட் மின்சாரம் கிடைக்கும்னு இந்த பிரம்மாண்டமான 3D மாடல் மூலமா அவங்க விவரிக்கிறாங்க. இதோட கணக்கீட்ட கொஞ்சம் கவனிங்க. எந்த ஒரு எரிபொருள் செலவும் இல்லாம ஆரம்பத்துல வெறும் 5000 ரூபாய் முதலீடு செஞ்சா போதும் தினமும் 72 யூனிட் மின்சாரம் கிடைக்கும்னு அந்த படைப்பாளர் சொல்றாரு. ஒரு சாதாரண வேதியியல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு இயற்பியலா மாத்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, எதிர்கால திட்டம். இந்த ஆற்றல் புரட்சியோட அடுத்த கட்டம் என்ன? அவங்களோட திட்டம் ரொம்பவே தெளிவா இருக்கு. இங்கிலாந்துல சர்வதேச காப்புரிமைக்கு அப்ளை பண்றதுல ஆரம்பிச்சு பெருமளவுல உற்பத்தியாகிற சீன ஜெல் செல்களை மாற்றி அமைக்கிறது, அப்புறம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லயே இயங்குற ஒரு அணு உலை அமைப்பு உலக சந்தையில கொண்டு வர்றதுன்னு ரொம்ப பெரிய ஆனா சாத்தியப்படக்கூடிய ஒரு வரைபடத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. விளிம்பு நிலை அறிவியலையும்
நம்ம ஊர் பொறியியலையும் இணைக்கிற இந்த அற்புதமான விஷயங்களை நாம இது வரைக்கும் அலசணும். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி. தூக்கி போடுற ஒரு சித்த பேட்டரிக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த ஐசோடோபிக் ரெசொனன்ஸ் நிஜமாவே உலகோட எரிசக்தி நெருக்கடியை தீர்க்க போற அந்த 1% விடுகதையா இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து தேடுவோம். நன்றி.